தரணி போற்றும் பரணி தமிழ் என்ற தலைப்பில் அப்பா கொடுத்துருந்தாங்க. இந்த சங்க பலரை ஆரம்பிக்க வேண்டிய கால பணிச்சூழல் காரணமாக பரணி தமிழை என்னால் இம்முறை உங்கள் முன்னால் பாட இயலவில்லை. இருந்தாலும் தமிழ்ச்சங்க பலகையின் பரணியை தமிழ் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்த்தும் பொழுது இன்னும் பல பரணிகளை பாட வாய்ப்பு அளிப்பார் தமிழன்னை என்று இந்த வாய்ப்பை மற்றவர்களுக்கு வழங்க இருக்கிறோம். இப்பொழுது அந்த கவியரங்கம், சிறப்பு கவியரங்கம், கலையின் உச்சம் உச்சம் இந்த அறிவு சபைகள் மெச்சும் மெச்சும். அழகு கலையின் உச்சம் உச்சம் அறிவு சபைகள் மெச்சும் மெச்சும். தெற்கு பொதிகை தென்றல் குதிரை தொட்டு சுமக்கும் வெற்றி தமிழை தத்தி தவழும் நொண்டி சிந்து தகிட தகிமை சந்த பந்து. தத்தி தவழும் நொண்டி சிந்து தகிட தகிமை சந்த பந்து. அடிக்கும் இசையோ ஒழிக்கும் சமையோ கழிக்கும் தமிழே. வணக்கம் வணக்கம். தமிழுக்கு தமிழின் ரத்தம். சந்தம் என்பது தமிழின் ரத்தம். தழைகள் என்பது தமிழின் நரம்புகள். எங்க சரியா? சந்தம் என்பது தமிழின் ரத்தம், தழைகள் என்பது தமிழின் நரம்புகள். அசைகள் சீர்கள் அணுக்கள் தசைகள், அசைகள் சீர்கள் அணுக்கள் தசைகள். தொடுகள் தமிழை தாங்கும் படைகள். எதுகை மோனை அவளின் விழிகள். இலக்கிய இலக்கணம் விழியின் ஒளிகள். உயிர்மை ஆயுதம் கொண்டவள் இங்கே உலா வருகிறாள் உங்களின் முன்னே. உயிர்மை ஆயுதம் கொண்டவள் இங்கே உலா வருகிறாள் உங்களின் முன்னே. வார்த்தைகள் மடித்து வசீகரம் தொடுத்து சேர்த்தது கவியரை செப்பியதை விடுத்து. வார்த்தைகள் மடித்து வசீகரம் தொடுத்து சேர்த்தது கவியரை செப்பியதை விடுத்து. இதுதான் கவிதை அரங்கம் காணீர். இனிய தமிழின் சந்தம் கேளீர். மதுவாய் இனிக்கும் மலராய் மணக்கும் மாதவி சலகை காதலில் ஒழிக்கும். இங்கே மாதவி சலகை காதலில் ஒழிக்கும். புதுமை அல்ல இது, புதுமை அல்ல. புதைந்ததை மீட்டு தருவது எங்கள் சந்தப்பாட்டு. இது புதுமை அல்ல, புதைந்ததை மீட்டு தருவது எங்கள் சந்தப்பாட்டு. கீழடி மண்ணின் கீழிருந்ததனை மேலடி கொண்டு மேன்மை செய்கின்றோம். கீழடி மண்ணின் கீழிருந்ததனை மேலடி கொண்டு மேன்மை செய்கின்றோம். தமிழ்த்தாயின் மேனியெல்லாம் சந்தரத்தம் ஒளிடும். தமிழ்த்தாயின் மேனியெல்லாம் சந்தரத்தம் ஓடிடும். சந்தரத்தம் ஓடுவதால் தமிழ் இன்னும் வாழ்வு. இந்த ரத்த ஓட்டம் தன்னை யார் எடுத்து நிறுத்துவார்? இந்த ரத்த ஓட்டம் தன்னை யார் எடுத்து நிறுத்துவார்? அந்த ரத்தம் நின்று போனால் அவள் இங்கே வாழ்வாள். அந்த ரத்தம் நின்று போனால் அவள் இங்கே வாழ்வாள். பூக்களுக்குள் மகரந்தம் போலிருக்கும் துகள்களில், பாக்களுக்குள் கம்பன் வைத்து பாதை வைத்த புகழில், வாக்கில் அந்த அருணகிரி வரித்து வைத்த ஓசையில், கேட்கமழும் குறவங்கி பந்தடிக்கும் ஆசையில், பாடப்பாட மனமிருக்கும் பள்ளுப்பாட்டு இனிமையில், தேட தேட கடை திறக்கும் ஜெயகொண்டார் பரணியில், ஆடச் சொல்லி வம்பிழுக்கும் அண்ணாமலை சிந்துவில், ஆடச் சொல்லி வம்பிழுக்கும் அண்ணாமலை சிந்துவில், அப்பன் எங்கள் பாரதியின் அழகு மீசை கூர்மையில், அப்பன் எங்கள் பாரதியின் அழகு மீசை கூர்மையில், முரட்டு மனிதன் புரட்சி கவிஞன் மொழியின் இசை பாக்களில், முரட்டு மனிதன் புரட்சி கவிஞன் மொழியின் இசை பாக்களில், கணத்தில் மனத்தின் கணத்தை குறைக்கும் கண்ணதாசன் கவிதை, கணத்தில் மனத்தின் கணத்தை குறைக்கும் கண்ணதாசன் கவிதையில், இனிக்கும் சந்தம் இருக்கும் சந்தம் என்ன என்ன, இனிக்கும் சந்தம் இருக்கும் சந்தம் என்ன என்ன சுகமளிக்கும் ஏகாதேசி கவிதையில், என்ன என்ன சுகமளிக்கும் ஏகாதேசி கவிதையில், மனக்கும் வந்த சந்தங்கள் மலரின் தமிழின் சுகமன்றோ, மலரும் தமிழின் சுகமன்றோ, தேவார பெண்ணென்ன குறைவா, அந்த சிவன் அதிலே வருவானை மகிழ்வா, தீவிர பிரபந்தத்தின் சுவையா, அது தேன் சென்றும் ஆண்டவனின் இதழா, அடடா எம் தமிழ் கண்ட சந்தம் அவளென்று யாருக்கு சொந்தம், தமிழின் ஓசனையும் வாழ்க்கையெல்லாம் ஒழிக்கும், தமிழின் ஓசனையும் வாழ்க்கையெல்லாம் ஒழிக்கும், ஒழிப்பதால் தான் தமிழ் இன்னும் திகட்டாமல் இருக்கும், ஒழிப்பதால் தான் தமிழ் இன்னும் திகட்டாமல் இருக்கும். எப்படி ஒழிக்கும், எப்படி இனிக்கும் தமிழ், எப்படி ஒழிக்கும், எப்படி இனிக்கும்? காதலை சொன்னால் கண்ணடிக்கும், காதலை சொன்னால் கண்ணடிக்கும், கவலை சொன்னால் கண்ணீர் வடிக்கும், கவலை சொன்னால் கண்ணீர் வடிக்கும். மகிழ்ச்சியில் துள்ளுகையில் பந்தடிக்கும், புகழ்ச்சியில் சொல்லுகையில் பூப்பறிக்கும்,
அதிர்ச்சியை சொல்கையில் உரைய வைக்கும், அந்தரங்கம் சொல்கையில் திரை வைக்கும், அந்தரங்கம் சொல்கையில் திரைய வைக்கும், பொய்யாரம் பாடுகையில் பருக வைக்கும், ஒப்பாரி பாடுகையில் உருக வைக்கும், ஒப்பாரி பாடுகையில் உருக வைக்கும், இன்னிசை பாக்களில் இசைப்படிக்கும், அளபடையாய் பாக்களை அளவெடுக்கும், அளபடையாய் பாக்களை அளவெடுக்கும். ஆசையை விட்டவனும் ஆசையை விட்டாலும் தமிழன் ஓசையை விட மாட்டார், ஆசையை விட்டாலும் தமிழன் ஓசையை விட மாட்டார். சட்டி முட்டி பெட்டி கிட்டி காடு மேடு ஆடு மாடு பாட்டு கீட்டு பானை கீரை பூனை யானை போனது வந்தது அந்தது விருந்து சாமான் எட்டு நொட்டு நொசுக்கு, இப்படி எகனே புகனை தமிழின் பெருமை. யதார்த்த பேச்சிலும் சந்தை இல்லை, யதார்த்த பேச்சிலும் சந்தை இல்லை. சந்தம் என்பது தமிழின் தத்தம், தலைவர் என்பது தமிழின் நரபுகள். அந்த சந்தம் தன்னை எடுத்து எங்கள் அருமை கொஞ்சம் வருகிறார் கவிதை தொடுத்து என்று சொல்லி முதலில் சென்னைக்குள்ள நகர் வாசன் தமிழ் தேடும் அண்ணாமலை தாசன், சென்னைக்குள்ள நகர் வாசன் தமிழ் தேடும் அண்ணாமலை தாசன், செப்பும் ஜெகலட்சிய மதுரக்கவி அதனை புய வரையில் புனை தீரன் ஆயில் வீரன் வண்ணம் என்ற காவல் செந்தில் கவிதை பாடுவதற்கு உலக கவிதை வரிசையில் வைத்து எண்ணப்படக்கூடிய கவிதை அர்ஜுன் இருக்கிறார். 40 ஆண்டுகளாக என் நண்பர். அது கொட்டை நெல் வாய்க்காதை அந்த புலவன், அந்த புல்வாய்க்காதை அந்த புலவன், நெல் வாய்க்காதை அந்த புலவன், அந்த புல்வாய்க்காதை அந்த புலவன், ஆதி மதுரக்கவி சுத்திரக்கவி அதனை புனை மரபு கவிவாதன் கவிபானை, அந்த மதுரக்கவி சுத்திரக்கவி அதனை புனை மரபு கவிவாதன் கவிபாதன். ஐயா பாருங்க, நிறைய எழுதியிருக்கேன், நேரம் தான். காதல் தமிழை பாடிய பாரதி கலைகள் குருவை குறிஞ்சி என்பது கூடலாகும், குறிஞ்சி என்பது கூடலாகும், கூடல், முல்லை என்பது நாடலாகும், மந்தம் என்பது ஊழலாகும், பாலை என்பது தேடலாகும், அழகிய அழகிய குறிஞ்சி என்பது கூடலாகும், முல்லை என்பது நாடலாகும், நாடலாகும், மரணம் என்பது ஊழலாகும், பாலை என்பது தேடலாகும், நெய்தல் என்பது வாழலாகும். இந்த 5 ஒழுங்கை அகத்தில் வைத்து சங்கம் என்பதே பாடலாம். இலக்கண நூலை காப்பியல் என்போம், இலக்கண நூலை காப்பியல் என்போம், இடைவெளிந்தாரை ஓவியம் என்போம். இலக்கண நூலை காப்பியல் என்போம், இடைவெளிந்தாரை ஓவியம் என்போம். நாட்டு பாடலை பாவியல் என்போம், தமிழ் வேரை கண்டு ஓம்போம் என்போம், தமிழ் வேரை கண்டு ஓம்போம் என்போம். சந்த மொழியை தோன்றோம் என்போம், மண்ணை தொட்டு திலகம் விற்று இதுதான் எங்கள் தாயகம் என்போம், மண்ணை திலகம் விற்று இதுதான் எங்கள் தாயகம் என்போம். திணையும் துறையும் இலக்கிய குறிப்பு, தொகையும் பாத்தும் சங்க தொகுப்பு, தலைவனும் தலைவியும் பாச பிணைப்பு, தமிழும் கவியும் அமுத இணைப்பு, காதல் என்பதே சிறப்பு, அகமெனும் தங்கில் விளைந்ததுதானே அன்பெனும் திரும்ப காதலின் சிறப்பு. காதல் தமிழ் தன்மிகரற்றது, தமிழ் காதலர்கள் தனித்துவமானது. வாடிய பயிரை வரலாறு காதலித்தார், வாடிய பயிரை வரலாறு காதலித்தார். அதனால்தான் வாடாத ஜோதியை வரவுறுதி ஏற்றிருக்கிறார். நாட்டு வளங்களை நம்மால்தான் காதலித்தார், நாட்டு வளங்களை நம்மால்தான் காதலித்தார். அதனால்தான் இயற்கை வேளாண்மையை எல்லோருக்கும் சொல்லியிருக்கிறார். விருத்த பாக்களை கம்பர் காதலித்தார். அதனால்தான்
ஸ்ரீதரின் வருத்த பாட்டை ராமாயணமாய் காணி வைத்தார். பெண்பா வடிவத்தை வெண்பா வடிவத்தை புகழேந்து காண வைத்தார். அதனால்தான் அன்பால் இருந்த நவன்பா எழுதி வைத்தார். நாடக தமிழை இளங்கோ ஆதரித்தார். அதனால் தான் மாணவி நகரத்தை சொற்கல்வியை ஆதரித்தார். பாரதி காவல் இதைத்தன்மை இருந்தது. அதனால்தான் திருக்குள் விரல வைத்தாலும் அவருக்கு பாரதியின் காவல் இதைத்தன்மை இருக்கிறது. அதனால்தான் திருக்குள் விரல வைத்தால் கூட அவருக்கு தெய்வ சுகம் கிடைத்தது. ஆண்டாள் காவல் அற்புதமானது. ஆண்டாள் காவல் அற்புதமானது. அது மீராவின் காவலை விட அதிசயமானது. ஆண்டாள் காவல் அற்புதமானது. அது மீராவின் காவலை விட அதிசயமானது. மீரா பாடிய கவிதை வரிகள் மெல்லிசை தந்த வர்க்கம். மீரா பாடிய காதல் வரிகள் மெல்லிசை தந்த வர்க்கம். அது மேன்மை வந்து ஊருக்கும். அது மேன்மை பஞ்சனை சிறக்கும். ஆனால் பாடிய கவிதை முழுதும் காதல் ரசனை இருக்கும். காவிய பாவை ஆனால் காவிய பாவை பாடிய பாவையில் காதலித்தானே சொன்னார். காவிய பாவை பாடிய பாவையில் காதலித்தானே சொன்னார். வா கண்ணா இருந்தால் கண்ணா. காவிய பாவை பாடிய பாவையில் காதலித்தானே சொன்னார். வா கண்ணா என்றால் கண்ணா. கவி ஆழ்வாரானால் சின்னா. அவள் வாரணமாகியும் சூழமரம் வந்து பூரணமாகிய சின்னா. பக்கத்தில் சிறு பாவை கையை தப்பி கொண்டு கொண்டு போகிறான். இது அதுதான் செம்புறம் பாதை நிறுத்தி சிந்திய மலையாய் சொல்லும். குருதனை கூறி சொல்லும். கொடுதலை தொழுத குடும்ப பெண்ணை குரல் மலையாய் சொல்லும். காதல் வருகிதல் காதல் வருகை கலந்து கொடுப்பது சிறந்து. காதல் வருகிதல் காதல் வருகை கலந்து கொடுப்பது சிறந்து. இது காதல் பாற்றில் வெற்றித்தால் தான் முத்தல் குறும்பு. கொவ்வை செவ்வாய் குமைகள் வெற்றி கோவை இலக்கியம் கூறும். அந்த செவ்வாய் கோவை மருந்து வைத்து கொஞ்சம் சுவைத்து பாரும். தமிழ் தனித்தவர்களை தமிழ் சொல்வது வெண்பார். தகாத பாலியல் குலத்தை கொள்கை தமிழ் செய்யும் பண்பார். தனித்த உறவை தமிழகத்தின் நலனில் தனித்த உறவை தமிழ் சொல்வது வெண்பார். தகாத பாலியல் குலத்தை கொள்கை தமிழ் செய்யும் பண்பார். தமிழுக்கும் அமுதன பெயர் என்று இருப்பதை தாசன் எடுத்து சொன்னார். தமிழுக்கும் தமிழுக்கும் அமுதன பெயர் என்று இருப்பதை தாசன் எடுத்து சொன்னால் அவளுக்கும் தமிழன பெயர் இருப்பதை வாலியில் மாற்றி சொன்னார். அவளுக்கும் தமிழன பெயர் இருப்பதை வாலியில் மாற்றி சொன்னார். நிலவுக்கு எந்தரி கோபம் நெய்ந்தால் கண்ணனின் தாசன் கண்ணதாசன். நிலவுக்கும் எந்தரி கோபம் நெய்ந்தால் கண்ணனின் தாசன். நிலவின் நிலவே காதலி என்றால் சுத்துதாசன். மதுராசி புதுமை நிலவுக்கு எந்த கோபம் நீந்தான் கண்ணனின் தாசன். நிலவின் நிலவே காதலி இருந்தால் சுத்துரத்தின தாசன். டிஜிட்டல் கவிவரி ஆங்கிலம் கலப்பான ஹீரோ. டிஜிட்டல் கவிவரி ஆங்கிலம் கலப்பான ஹீரோ. தமிழை மறந்து காதல் செய்தவன் ஆய்வு போவான் ஜீரோ. டிஜிட்டல் கவிவரி ஆங்கிலம் கலப்பான் ஹீரோ. தமிழை மறந்து காதல் செய்தவன் ஆய்வு போவான் ஜீரோ. பொன்மாலை பொழுதை பூவாரமாக்கி நாம் வைரமுத்துவின் பாடல். பொன்மாலை பொழுதை பூவாரமாக்கியது வைரமுத்துவின் பாடல். ஒவ்வொரு பொழுதையும் பூபாரமாக்கும் தொக்கை பாண்டியன் தேடல். அர்ஜுனனுக்கு இந்த நேரம் பார்த்தாரு. சில வேலைகளை வந்தால் வைரமுத்து கவிதத்தில் ஒரு கலை கிளம்பி விட்டாரு. கவிதை விட்டாரு. அதே மாதிரி நாங்கள் நிறைய நிகழ்ச்சி கொடுத்தோம். இந்தியாவோட போயிருக்கோம். கவிதை தான் 10 மணி கிடையாது. கவிதை தான் ஒவ்வொரு ஊர்ல இருந்து அர்ஜுனுடைய கவிதை சொல்லினார். கருத்து நிலை கொடுத்த முத்தி நிலை பறித்த பள்ளினார். திருந்து பூ முறுக்கி அரும்பு போது இருக்கும் இதழினார். பரிச்சிலையை போல் வளைந்து பிறையை போல் இருக்கும் முதலினார். அறவை தேச கொள்ளும் விரும்பி ஆசை கொள்ளும் பூர்வத்தால். பல அறிவை மயக்கும் ஒரு கர்வம் இருக்கும் அங்கே பருவத்தால்.
துடிக்கல் அடங்கி ஒரு பிடிக்கல் அடங்கும் சொன்ன இடையினார் துட்ட அரண்மனைக்கு கட்டும் கதலிவாடை தொடங்கினார். வெடித்த கடல ஒரு எடுத்து வடிவு செய்த மேனியால் அந்த வீமப்பாக மற்ற காமப்பாக ஒரு சீனியார் சந்தம் பொருத்தி வர்றா, வஞ்சி வர்றா, வஞ்சி அழகு அப்படி சொன்னான். வஞ்சி எழில வஞ்சி வலி வலி நெஞ்சு மூணு வர நெஞ்சு வள வலி அஞ்சு சரை மொழி விஞ்சை அவளுடைய நெஞ்சு நிலை ஒரு நெஞ்சு குடி சொல்ல வஞ்சி வந்தவர்களே படைப்போர் வஞ்சி வந்தவர்களே ஆடு மீது கூட கோடு ஒரு கூட காடு நிலைகள் சாடவே கோடு ஒரு மொழி மூடு சாவை மூடு விதிகள் ஆடவே தோடி முறையில் வராது வேண்டிய மோடி வரை இசை பாடியே ஆடுமலை மீது சூடுமலை மீது கூடமலை கூட வஞ்சி வந்த நடை சந்தம் போட்டு அந்த வர நடையே போடுவான். எப்படி நடந்த கப்பல் போடுவான் இல்லையா? பஞ்சு ஒளி நெஞ்சு ஒளி பந்தவ மனுங்க செஞ்சவிய கட்டின சீரடியலாகி அஞ்சலில் மஞ்சையில அன்னமென மின்னும் வஞ்சியரன் அஞ்சு வந்த வஞ்சு பக்கம் வந்தார். இது சந்தம் இனிக்கும். அந்த குருவங்கி பாடுவதற்காக கவிஞர் பாஸ்கர். கவிமழை கொட்ட வந்த மேகங்காய் வணக்கம், கவியமுதை பருக வந்த காதுகளே வணக்கம். இந்த அரங்கத்தை பார்க்கிறேன், எனக்கு வியப்பாக இருக்கிறது. எனக்கு முன்னால் அமாவாசை இருக்கிறார், பக்கத்தில் ஏகாதசி இருக்கிறார், சூரிய நிலாக்களாய் ஆடவரும் பாவையும் இருக்கிறார். எனவே அனைவருக்கும் வணக்கம். குறவஞ்சி வண்ணத்தில் கவிபாட வந்தேன். குறவஞ்சி சந்தத்தை நான் சிறபுஞ்சியாய் தருவேன். குறவஞ்சி வண்ணத்தில் கவிபாட வந்தேன், குறவஞ்சி வண்ணத்தை சிறபுஞ்சியாய் தருவேன். உங்கள் காதுகள் இரண்டும் இனிக்க இனிக்க கவிதைகளை தருவேன். உங்கள் காதுகள் இரண்டும் இனிக்க இனிக்க கவிதை கேளுங்கள். உங்கள் கவலை சோகம் எல்லாம் மறந்து கைகளை தட்டுங்கள். உங்கள் கவலைகளை யாருக்கும் உங்கள் கவலை சோகம் எல்லாம் மறந்து கைகளை தட்டுங்கள். உங்கள் கைகளை தட்டுங்கள். கம்பன் கண்டது காவிரி சீதை, காயக் கண்டது சூரியகாந்தி. சந்தம். கம்பன் கண்டது காவிரி சீதை, வள்ளுவன் கண்டது அறவழி பாதை, இளங்கோ கண்டது அரசியல் நெருப்பு, சாத்தன் கண்டது துறவியல் பொறுப்பு. இளங்கோ கண்டது அரசியல் நெருப்பு, சாத்தன் கண்டது துறவியல் பொறுப்பு, அப்பர் கண்டது ஆன்மீக செருக்கு. அப்பர் நாமார்க்கும் குடியல்லோ. அப்பர் கண்டது ஆன்மீக செருக்கு, வள்ளலார் கண்டது அணையா அடுப்பு, பாரதி கண்டது அக்கினி குஞ்சு, படிக்க படிக்க பைந்தவள் கொஞ்சம். கம்பன் கண்டது காவிரி சீதை, வள்ளுவர் கண்டது அறவழி பாதை. அன்பும் அறனும் எங்களின் சொத்து, ஜல்லிக்கட்டு எங்களின் கெத்து. அன்பும் அறனும் எங்களின் சொத்து, ஜல்லிக்கட்டு எங்களின் கெத்து. மெரினா கண்டது அறநெறி போரை, உலகமே கண்டது செல்போன் விளக்கை. மெரினா கண்டது அறநெறி போரை, உலகமே கண்டது செல்போன் விளக்கை. யாரும் ஊரே என்றே சொல்வோம், யாவரும் கேளீர் ஒன்றாய் இணைவோம். உலக மொழிகள் எல்லாம் படிப்போம், அன்னை தமிழையே உயிராய் மதிப்போம். உலக மொழிகள் எல்லாம் படிப்போம், அன்னை தமிழையே உயிராய் மதிப்போம். பொங்கு கணங்குறை வண்டிய கண்டை புரண்டு புரண்டார், அழகு கவிகளின் அணிகளை சொன்னது தண்டி அலங்காரம். இன்னும் பற்பல அணிகளை சொன்னது மாறன் அலங்காரம். முருகப்பெருமான் அழகினை சொன்னது கந்தர் அலங்காரம். காலமேக கவிதை படித்தேன் எத்தனை சிருங்காரம், காலமேக கவிதை படித்தேன் எத்தனை சிருங்காரம். வாழும் வாழ்வின் வழிகளை சொன்னது வள்ளுவர் அதிகாரம். வாழும் வாழ்வின் வழிகளை சொன்னது வள்ளுவர் அதிகாரம். பெண்ணின் பெருமை பேசி சென்றது சிலம்பின் அதிகாரம். இலக்கண முறையை இனிதாய் சொன்னது காப்பியன் அதிகாரம். இலக்கண முறையை இனிதாய் சொன்னது காப்பியன் அதிகாரம். பாரதிதாசன் கவிதை படித்தேன் அதி அதி அதிகாரம். பாரதிதாசன் கவிதை படித்தேன் அதி அதி அதிகாரம். தன்னே நானே தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே. அது சந்தம். மொட்டை கோபுர முனியாண்டிக்கு காணிக்கையும் தருவோம், காணிக்கையும் தருவோம். தெற்கு வாசல் தர்காவில் தாயத்தையும் அணிவோம், தாயத்தையும் அணிவோம். மொட்டை கோபுர முனியாண்டிக்கு காணிக்கையும் தருவோம்,
காணிக்கையும் தருவோம். தெற்கு வாசல் தக்காவுல தாயத்தையும் அணிவோம். நெற்றி நிறைய பட்டை போட்டு பெரியார் வாழ்க என்போம். ஐயப்பனுக்கு மாலை போட்டு அண்ணா வாழ்க என்போம். மத உணர்வை அரசியலில் கலக்காமல் செய்வோம். மத உணர்வை தூண்டுவோரின் எண்ணங்களை கொய்வோம். தன்னை நன்னே நானே தன்னை நன்னே நானே தன்னை நன்னே நானே தன்னை நன்னே நானே. இமயமலை, வடக்கு மலை, அழகுமலை அம்மே. எங்கள் மலை பொதிகை மலை, எங்கள் மலை சொந்த மலை பொதிகை மலை அம்மே. கங்கை நதி, யமுனை நதி, பிடிக்கும் நதி அம்மே. காவிரியே என்றும் நாங்கள் குளிக்கும் நதி அம்மே. சுடிதாரும் குர்தாவும் வசதி உடை அம்மே. தாவணியும் வேட்டியுமே பேரழகு அம்மே. சிந்துவழி நாகரிகம் எங்களது எங்களது அம்மே. வந்தவர்கள் ஆட்சி செய்ய நொந்தவர்கள் அம்மே. சமஸ்கிருதம் கோயிலிலே ஒலிக்கும் மொழி அம்மே. தமிழ் மொழிதான் கடவுளுக்கே பிடித்த மொழி அம்மே. இனிமேலும் இது நடக்க விடமாட்டோம் அம்மே. விடமாட்டோம் அம்மே. மே 2 வரும் வரைக்கும் மே 8 அம்மே. மே 8 அம்மே. எங்கள் மொழி எங்களுக்கு உயிராகும் அம்மே. எங்கள் மொழி வாழ்கவென்று கைதட்டு அம்மே. போட்ட அம்மா போடாத என்ன சொல்றது? லாவணி தமிழ் தாவணி பட்டும் பெறாம இருக்கும், தொட்டு தராம இருக்கும். குச்சிய மாதல் புயலும் கோலத்தூர் வெற்றிகண்ட தமிழ் மாதல் நீர்மலையும் சிச்சை சிங்க தெலுங்கு மடமாக சிங்கார துணை கலைஞர் சொல் கவிஞர். இதுல அந்த லாவணி இருக்குது. இந்த லாவணி முக்குடுப்பில் இருந்தது, திருவாசத்தில் இருந்தது. இந்த சாவண பகுதி திருவாசம் தான், அதில் திருவாசத்தில் இருந்தது. முக்குடுப்பில் என்ன பள்ளி? மருதூர் பள்ளியும் இன்னொரு பள்ளி முக்குடுப்பில். மூத்தபடி இளையபடி அவன் மூத்தபடி சிவனுக்கு பண்ணுவார், இளையபடி கிருஷ்ணனுக்கு பண்ணுவார். ஓஞ்சாமி எப்படி, ஏன் சாமி எப்படி? அது என் சாமி எங்க சாமிக்கு அந்த பள்ளி அணிய தெரிஞ்சு போனேன். உங்க சாமி பூஜை சமூகம் இருக்கும். லாவணி இது இன்னும் ஈஸியாக தலைவர் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட கவிஞர்கள் பெருமக்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்குகின்றேன். நேரடியாக கவிதை சந்த பாடல்களில் ஒரு சிரமம் உள்ளது. முன்னாடி நல்லா பாடிட்டு போயிட்டாருன்னு சந்தம் நம்மகிட்ட நம்ம என்ன பாட வந்தாலும் வராது. சும்மா கவிதையை பாடுறதுனாலும் பாடிட்டு போயிடுவாங்க. அது தலைமையே கஷ்டமா தான் இருக்குது. அர்ஜுன் பாடக்குனால பாட தெரியல. அவரு ஏதோ ஒன்று பாடிட்டு போவார். அதுதான் இல்லையா? காதலை பத்தி பாடுங்கன்னு யார் பாடினான்னு பாத்தீங்களா? இந்த சாஸ்திர ராஜாவை கூப்பிட்டு பாட சொல்லியிருந்தாலும் ஏதோ பாடிட்டு அவர் என்ன மனசுல இருக்கோ அதெல்லாம் கவிதை வழியா சொல்லிட்டுனாலும் போயிருப்பார். ரொம்ப அருமையான சந்த பாடல்களை பாடி சென்ற கவிஞர் பெருமக்கள் இருவரையும் வணங்குகின்றேன். இனிமேல் பாட இருப்பவர்கள் அவர் கண்ணாடி கலைஞர் இருக்காரு பாருங்க, அவர் ரொம்ப அருமையா பாடுவார். அவர் சக்கத்து இருக்காருல்ல? ஆமா, என்னுடைய பாட்டெல்லாம் பாடி எனக்கு மெசஞ்சர்ல அனுப்புவார். நல்லா பாடுவாரு. செகண்ட்லாம் சொல்ல வேண்டியது, சும்மாவே கவிதை மைக் தேவையில்லை. ஆமா, மைக்கும் தேவையில்லை. ராஜாவும் அப்படிதான். ராஜா சும்மாவே அவர் பாட்டு முத்தோட சேர்ந்தானே பாடிட்டே இருப்பாரு. நான் என்னோட இதுக்கு வந்துடுறேன். தில்லையிலே ஆடிடுவான், தொல்லையெல்லாம் தீர்த்திடுவான், தேன் தமிழர் போற்று தமிழ் சங்கம் சங்கம். அவன் இல்லை என்று சொல்வோர்க்கும் நல்லருளை தந்திடுவான், என்றும் அவள் தங்க தமிழ் சிங்கம் சிங்கம். வாளெடுத்து போர் புரிந்து தோளெடுத்து விளையாடி வான்மதியை சூடி நிற்கும் வேந்தன் வேந்தன்.
அவன் தாளெடுத்து பாவமைக்க கோலெடுத்து தந்திடுவான் தண்டமிழை காத்து நிற்கும் காந்தன் காந்தன் கந்தனுக்கு தந்தையாகி விந்தைகளை ஆற்றிடுவான் காசி நகர வாழும் மேலில் தங்கம் தங்கம் அவன் சிந்தையிலே வந்த மருந்து செந்தமிழாய் வாழ்ந்திடுவான் சீரடியை போற்றிடுவோம் எங்கும் எங்கும் சங்கமெல்லாம் போற்றிடவே அங்கமெல்லாம் நீரணிந்த ஆளவாய நம்மிடத்தே வருவான் வருவான் சங்கமெல்லாம் போற்றிடவே அங்கமெல்லாம் நீரணிந்த ஆளவாய நம்மிடத்தே வருவான் வருவான் வந்து தங்குதடை இல்லாமல் பொங்கு மேலில் பாவடிக்க தன்மதியை சூடியவன் அருள்வான் அருள்வான். இது இறை வணக்கம். தமிழ பாடல் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கடவுள் ஓதானே. ஆமா. முப்புறத்தை தீர்த்தவனும் பொற்புடையவன் முனியும் முந்தி வந்து காத்த மொழி யாது யாது முப்புறத்தை தீர்த்தவனும் பொற்புடையவன் முனியும் முந்தி வந்து காத்த மொழி யாது யாது அப்பனுக்கு பாடமுறை சுப்பிரமணி வளர்த்த அன்னையவன் நற்றமிழாம் ஓது ஓது வான்புகளும் வள்ளுவத்தை தென்னிகர்த்த வாசகத்தை வாரி தந்ததெந்த மொழி கூறு கூறு வான்மையிலும் வண்ண மொழி நோம்பிருந்து உற்ற மொழி வண்டமிழை கற்றோங்கி தேரு தேரு முத்து நிகரான மொழி சித்தி தரும் செம்மை மொழி முத்த மொழி முத்தமிழை பேசு பேசு முத்து நிகரான மொழி சித்தி தரும் செம்மை மொழி முத்த மொழி முத்தமிழை பேசு பேசு இத்தரையை காத்த மொழி எத்துறையும் போற்றும் மொழி இன்றமிழின் நற்புகளை வீசு வீசு இன்றமிழின் நற்புகளை வீசு வீசு. லாவணியிலே தனிச்சொல் பெற்று வந்த லாவணி தனிச்சொல் பெறாத லாவணி. இப்ப தனிச்சொல் பெற்று வந்த லாவணி தேன் சுரக்கும் நல்மலரை வான் சுரக்கும் நல்ல முதை தேடி என்று நீ எடுக்க தரவா தரவா தேன் சுரக்கும் நல்மலரை வான் சுரக்கும் நல்ல முதை தேடி வந்து நீ எடுக்க தரவா தரவா நல்ல ஆண் சுரக்கும் பாலமுதை ஏன் மறைத்து வாட்டுகிறாய் அள்ளிமலர் வாடும் முன்பு வரவா வரவா நுயுருகும் பார்வையிலே மெய்யுருக வைத்தவனே நேயமெல்லாம் நீ எனக்கு தருவாய் தருவாய் நெய்யுருகும் பார்வையிலே மெய்யுருக வைத்தவனே நேயமெல்லாம் நீ எனக்கு தருவாய் தருவாய் எங்கும் பொய்த்தவழும் பூவுலகில் மெய்தவளும் பெண்மகளே பொன்னியர்த்த என் மனத்தில் வருவாய் வருவாய் எப்பொழுதும் நினைவால் முப்பொழுதும் வாடுகின்றேன் என் துயரை நீக்கிடை என் தயக்கம் தயக்கம் எப்பொழுதும் நினைவால் முப்பொழுதும் வாடுகிறேன் என் துயரை நீக்கிடை என் தயக்கம் தயக்கம் கண்ணால் ஒப்பில்லாத அன்பெடுத்தே இப்பொழுதும் சூட்டுகிறாய் ஒண்டமிழே உன் நினைவே மயக்கம் மயக்கம் ஒண்டமிழே உன் நினைவே மயக்கம் மயக்கம். இதை ரெட்டித்து வந்த லாவணி. இப்ப லாவணி வந்து 8 சீரு தான் இருக்கும். அடுத்து வந்துடும். இது வந்து 16 சீரு. முல்லை மலர் மேனியிலே அள்ளி மலர் வந்ததுமே முத்தெடுக்க நான் எழுந்து தொடவா தொடவா முல்லை மலர் மேனியிலே அள்ளி மலர் வந்ததுமே முத்தெடுக்க நான் எழுந்து தொடவா தொடவா மோகமுடன் சேர்ந்து வரும் தாகமெல்லாம் தீர்ப்பதற்கு மொத்தமாக குத்தகைக்கு விடவா விடவா மோகமுடன் சேர்ந்து வரும் தாகமெல்லாம் தீர்ப்பதற்கு மொத்தமாக குத்தகைக்கு விடவா விடவா சொல்லெடுத்து பூ தொடுக்க இல்லறத்தை நாம் துவக்க சொக்க வைக்கும் பேரழகாய் வரவா வரவா சொல்லெடுத்து பூ தொடுக்க இல்லறத்தை நாம் துவக்க சொக்க வைக்கும் பேரழகாய் வரவா வரவா சொப்பனத்தில் கண்டதெல்லாம் இப்பொழுதே நீ எடுக்க சொந்தமென என் உயிரை தரவா தரவா நீ சொப்பனத்தில் கண்டதெல்லாம் இப்பொழுதே நீ எடுக்க சொந்தமென என் உயிரை தரவா தரவா. ஒரு 2 பேரு பேசுறது மாதிரி முதல்ல 2 வரி ஆண் அடுத்த 2 வரி பெண்
ஆற்றங்கரை ஓரத்திலே காற்று வாங்கி காத்திருப்பேன் நந்தி சாய வந்திடுவாய் தேடி தேடி. ஆற்றங்கரை ஓரத்திலே காற்று வாங்கி காத்திருப்பேன் நந்தி சாய வந்திடுவாய் தேடி தேடி. அவ சொல்றா, ஆற்றினிலே நீரும் இல்லை காற்றதுவும் வீசவில்லை. இப்ப எங்க இருக்கு தண்ணி? ஆற்றினிலே நீரும் இல்லை காற்றதுவும் வீசவில்லை ஆசி நீக்கி சென்றிடுவாய் ஓடி ஓடி. ஊரடங்கு வேளையிலே தேரடியின் மூளையிலே உன் வரவை பார்த்திருப்பேன் மானே மானே. நீரடங்கி போனதனால் சீரடங்கி போனதையா நித்தமும் நீ காத்திருத்தல் வீணே வீணே. பார்த்திடாமல் வீட்டினுள்ளே சோர்ந்து கவி செய்கிறேனே பைங்கிலேயே உன் பெயரை போட்டு போட்டு. வேற வேலை இல்ல. பார்த்திடாமல் வீட்டினுள்ளே சோர்ந்து கவி செய்கிறேனே பைங்கிலேயே உன் பெயரை போட்டு போட்டு. அவ சொல்றா, வார்த்தெடுக்கும் பாட்டுகளை சேர்த்தடிக்கி வைத்திடுங்கள் வண்டமிழில் ஆகும் அவை பாட்டு பாட்டு. ஆடு மாடு மேய்ப்பதற்கும் வீடு தாண்டி வாடி அம்மா அஞ்சுகமே உன்னினைவோ சீண்டும் சீண்டும். அவ சொல்றா, போடு போட்டு வாழ்வதுதான் பாடுபடும் ஏழைகளின் கொள்கை என போடு போட்டு வாழ்வதுதான் பாடுபடும் ஏழைகளின் கொள்கை என உன் நினைவில் வேண்டும் வேண்டும். தோணித்துறை ஓரத்திலே நாணி நிற்கும் பெண்மையிலே தோல்வியினை எண்ணுவதும் ஏனோ ஏனோ. தோணித்துறை ஓரத்திலே நாணி நிற்கும் பெண்மையிலே தோல்வியினை எண்ணுவதும் ஏனோ ஏனோ. வாணி மகன் ஆனதினால் ஞானி என எண்ணுவதோ. வாணி மகன் ஆனதினால் ஞானி என எண்ணுவதோ வண்டனையே உன் நினைக்கும் தேனோ தேனோ. மாங்கனியோ தேன் சுவையோ நீங்கிடாத தீந்தமிழோ மங்கையுடன் வாயுரைதான் மெய்யோ மெய்யோ. பாங்குடனே பாட்டெடுத்தே எங்க வைக்கும் பாடகனே பைம்புனினே உன் கவிதை பொய்யோ பொய்யோ. கொஞ்சு மொழி கோமகளே பிஞ்சு மன தூயவளே கொட்டு மழை போல் கொடுப்பாய் முத்தம் முத்தம். கொஞ்சு மொழி கோமகளே பிஞ்சு மன தூயவளே கொட்டு மழை போல் கொடுப்பாய் முத்தம் முத்தம். விஞ்சுகின்ற மன்னவனே கொஞ்சுகின்ற நாள் வரட்டும். விஞ்சுகின்ற மன்னவனே கொஞ்சுகின்ற நாள் வரட்டும் விரும்புகின்ற அன்பு வரும் நித்தம் நித்தம். பால் நிலவும் காய்தடி தோல் நிறமும் மாறுதடி பைங்கிலே நான் தரவா முத்து முத்து. பால் நிலவும் காய்தடி தோல் நிலமும் மாறுதடி பைங்கிலேயே நான் தரவா முத்து முத்து. அவருடைய பதில், வேல் பிடிக்கும் மன்னவனே பால் முகத்தை நான் தருவேன் வேண்டுவதோ தாலி எனும் சொத்து சொத்து. வேல் பிடிக்கும் மன்னவனே பால் முகத்தை நான் தருவேன் வேண்டுவதோ தாலி எனும் சொத்து சொத்து. நன்றி. திருப்புகழ். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாக பார்க்கலையா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? திருப்புகழ் படித்தவர் சிந்தை வடிவினாலே ஒருத்தர் மதிப்பதற்கு உந்த நல்லாலே. அந்த திருப்புகழ் சந்தத்தை பாடுவதற்கு என்னுடைய காணாமுண்ட சிகாமணி சக்கரந்தி வழிசாமி. சக்கரந்தி என்பது வெளிநாட்டாவுடைய ஊர். இறைவா போற்றி. என்னை கவிஞனாய் இவ்வுலகிலே படைத்த அன்னை தமிழே உன் அடிபணிந்தே நலமருவார். தமிழ் மதுரை சங்க பலகை மலரும் நாளில் வந்தவர்ந்த பெரியோரே அனைவருக்கும் வணக்கம். சந்த கவியரங்கின் தலைவரென வீற்றிருக்கும் விந்தை கவிஞரான வீரர்குல பாண்டியரே, இந்த கவியரங்கை ஏற்றமுடன் தொடங்கி வைக்க வந்த பெரியோரே, வாஞ்சையுடன் கவி கேட்டு சிந்தை மகிழ வந்த தென்மதுரை அன்பர்களே, தேன் தமிழர் அன்பர்களே, கந்தன் அருளாலே கவி எழுதி பாடுகின்றேன். கந்தன் அருளாலே கவி எழுதி பாடுகின்றேன். எந்த கவிகளிலே இருந்தால் பிழை பொறுப்பேன். எந்த கவிகளிலே இருந்தால் பிழை பொறுப்பேன். வந்தேன் அனைவரையும் வணங்குகின்றேன் பணிவுடனே. இசை தவழும் பாக்களிலே இனிக்கும் தமிழொன்று, ஏற்றமாய் எடுத்து திசை புகழும் திருப்புகழின் தெய்வத் தமிழொன்று, தென்பொதிகை குறவஞ்சியின் கொஞ்சு தமிழொன்று, காவடி முன் பாடும் சிந்து காதல் தமிழொன்று, கணக்குடனே இங்கு தமிழ் கலந்த நிகழ்வின்றி நாவெடுத்து பாட வந்த பாவலர்களை கண்டு நாவெடுத்து பாட வந்த பாவலர்களை கண்டு நாவேசா வணங்குகின்றேன் நலமருக என்று. நாவண்ணா வேலுச்சாமி. நாவேசா
தமிழ் சொந்த மொழி தென்றவன் படைத்தானே செந்தமிழ் சிந்தமகி சந்தமிகு சொந்த மொழி தென்றலா அன்று இறைவன் படைத்தானே செப்பிட அற்புதமாய் ஒப்பிலா கற்பகமாய் தென்னவன் கண்டு வளர்த்தெடுத்தானே தமிழை தென்னவன் கண்டு வளர்த்தெடுத்தானே உந்தனின் பந்தமென வந்திடும் சந்தமுமே உற்சவம் பெற்றிடவே விழி கூறும் உண்மையில் நன்மை செய்யும் பண்புடைய அன்பருக்கு உள்ளிருந்தொழிபெருக்கு மொழியாகும் விந்தைகள் தந்த மொழி முந்தையில் வந்த மொழி வித்தன மற்ற மொழி கருவாகி விந்தைகள் தந்த மொழி முந்தையில் வந்த மொழி வித்தன மற்ற மொழி கருவாகி வில்லன துள்ளி மன தொல்லைகள் கிள்ளிவிடும் வள்ளலே வெள்ளை மலர் திருவேணி புந்தியமர் சிந்தையில் வந்தமர் செந்தமிழே புந்தியமர் சிந்தைகளில் வந்தமர் செந்தமிழே புண்ணிய கண்ணினலம் அருள்வாயே புள்ளிலே உள்ளபட நெல்லென மெல்ல செய்து பொன்மகள் புன்னகைதான் புரிவாயே புள்ளிலே உள்ள நெல்லென வெள்ள செய்து பொன்மகள் புன்னகைதான் புரிவாயே. தமிழின் பெருமை இத்தரை தன்னில் உரை மற்ற மொழி எல்லாம் இத்தமிழ் மொழி என்னை தொழுதாடும் இத்தரை தன்னில் உரை மற்ற மொழி எல்லாம் இத்தமிழ் மொழி என்னை தொழுதாடும் இத்தகைய நிலையிலே பெற்ற நம் குழந்தைக்கு இட்டிடு பெயரினை தமிழாலே நித்தமும் குறைவிடமும் தமிழ் மொழியிலே நெக்குறகி புகழ் துறையாடு நித்தமும் குறைவிடமும் தமிழ் மொழியிலே நெக்குறகி புகழ் உரையாடு நிச்சயம் தமிழ் புவி மெச்சிட உயர்வுறும் நித்திரை களைந்தெழு விரைவாய முத்திரை பதித்த நம் சித்திய தமிழினை முந்த வைத்திட விதி படைப்போமே முத்திரை பதித்த நம் சத்திய தமிழினை முந்த வைத்திட விதி படைப்போமே முன்னவர் முறைகளை கண்ணன கருதியே முக்கியம் அவர் நெறி நடப்போமே உத்தம தொழில்களை சத்திய நிலையுடன் உச்சல உழைப்பினால் வளர்ப்போமே உத்தம தொழில்களை சத்திய நிலையுடன் உச்சல உழைப்பினால் வளர்ப்போமே உச்சமாய் தமிழினம் இச்சகம் தன்னில் வர உத்திகள் அறிந்து நாம் செழிப்போமே உச்சமாய் தமிழினம் இச்சகம் தன்னில் வர உத்திகள் அறிந்து நாம் செழிப்போமே. நம் உயர் தமிழ் அந்த உயர் தமிழ் நம் உயிர் தமிழ் ஆதி முதலாக நீதி வீரமுடன் ஆண்ட பரம்பரை சமுதாயம் ஆதி முதலாக நீதி நெறியுடன் ஆண்ட பரம்பரை சமுதாயம் ஆழியலை என்னும் வேடி கடந்துணல் காட்சி புரிந்தவர் எமதாகும் ஆழியலை என்னும் வேடி கடந்துள்ள காட்சி புரிந்தவர் எமதாகும் நாரியன வரும் போது பகைவரை நாடி அரவணைத்திடுவாரும் நாரியன வரும் போது பகைவரை நாடி அரவணைத்திடுவாரும் நன்றி மறந்திடாத அன்பில் வசமாகும் நட்பிற்கு இலக்கணமுடையோரும் வேதமென திகழ் நாதகவிக்கருள் வித்தை பகின்றர முனிவோரும் வேதமென தமிழ் நாதகவிக்கருள் வித்தை பகின்றர முனிவோரும் வேண்டுமெனவரில் மீண்டும் வராது உயிர் விட்டு கொடுத்திட துணிவாரும் வேண்டுமென வரி மீண்டும் வராது உயிர் விட்டு கொடுத்திட துணிவாரும் ஊதுங்கடல் அலை மோதி நடமிடும் உப்பு கடல் நிற்கிணையான ஊதுங்கடல் அலை மோதி நடமிடும் உப்பு கடலில் நிற்கிணையான உள்ளம் விரிந்தவர் தெல்லு தமிழர்கள் உண்மை அறிந்திடும் உலகோரே உள்ளம் விரிந்தவர் தெல்லு தமிழர்கள் உண்மை அறிந்திடும் உலகோரே. வாழிய சந்தோஷ் வாழிய தமிழர் வாழிய பாரத திருநாடு வளரே நம் தமிழ் மதுரை சங்க பலகை ஜெய். அதாவது உள்வங்கி தெரியல அப்படின்ட்டு நடனப்படுவாரு நாகூர் மாதிரி பாடலாம் நடனப்படுவார். அந்த பாட்டை நீ பாடல எதிர்பார்த்து பாடலாம். வந்தடம் கொண்டு முடிச்ச தந்தனம் தந்ததன வண்டி நம் கண்டு தொடர்புடமாக வண்டி மண்ணிலும் தொண்டையும் ஒன்றுகும் தம்பிமிக வண்டிலும் கும்பகனத்தனமானவில் ஒன்றாம் ஒன்றை கண்டு நம்முடைய உந்தியம் கிண்டமட விடுவேலை உன்சுருக்கும் கணக்க தண்டையும் கிண்கினி ஒன்கடம்பம் முறைய அரிசேராய் பண்டையும் கும்பகம டம்பையும் கண்டுடுக பண்டையும் பங்கமணி பவர் செய்யே பஞ்சடம் குஞ்சுகளி வந்து வந்த பண்டிதன் தம்பியலும் வயலூரா
சென்றவன் கொண்டவர்கள் தந்தவன் கொண்டு வர செண்பகம் பைம்பல்மகள் செரிசோழன் திங்களும் செங்கையிலும் மங்களும் தந்துடைய தென்பகம் கொண்டுள்ள பெருமாளை அதை விடவும் ஒப்பளம் இனிப்பன் அற்புதம் செய்தது முத்து திருப்பூர் தன் வடிவம் பாதி மதிசரை சூடு மிகுந்தது பரமன் தன்னையும் பார்த்தோமே பாதி மதிசரை சூடு மிகுந்தது பரமன் தன்னையும் பார்த்தோமே குன்றனில் வந்தவனை மந்திரியில் கொண்டு வந்து மகத்துவம் செய்தார் சக்கரமியே வாழ்க. தப்போதான் ஒற்றுப்புழந்தான் மனிதர் ஒத்துருவார். ஐயா கண்ணாடி கலைஞர் தமிழ் மேல அவ்வளவு புரியவர்கள். யாராவது தப்பு சொன்னா குட்டுக்கு பிள்ளை பாண்டியன் அவர் தான். குறும்பையாக கொண்டு வெட்டுகின்ற பிள்ளை அவர் தான். 200 தலை முழுந்து போட்டு கத்திரிந்த ஒட்டு கொத்தவர் தான். இப்படி எல்லாம் சேர்ந்த மொத்தம் மணிமாறன் ஐயா கண்ணாடி கலைஞர் அவர்கள் இன்னிசை பாக்கள் இசைத்தவர்கள். அறக்கட்டளை சார்பாக மதுரை தமிழ் மதுரை சங்கப்பலகை என்ற இவ் அமைப்பை நான் மதுரையில் தோன்றிய 6ஆம் தமிழ்ச் சங்கமாக கொண்டு புதூரிலே வாழ்கின்ற கண்ணாடி கலைஞனான கிராமரஞ்சனாகிய யான் எழுதி படித்த பாடல் இது. உயிர் மொழி உயர் மொழி உயிருடன் ஈயை மொழி உயிர் மொழி உயர் மொழி உயிருடன் ஈயை மொழி உலகிலே உளமொழி அனைத்திலும் எழில் மொழி எனத்தகு உயர்புரு இணையிலா செழிமொழி உலகிலே உள்ள மொழி அனைத்தினும் எழில் மொழி எனத்தகு உயர்வுரு இணையிலா செழிமொழி உயர்நிலை அடைந்து நல் இயன்மொழி இணையிலா இலக்கண இலக்கிய திணறுடன் இணையிலா இலக்கண இலக்கிய திணறுடன் இயல்பிலே இசையுடன் இயை மொழி இயல்பிலே இசையுடன் இயை மொழி இளம் நிலை அறாமொழி இயல் நிலை அறாமொழி இயல்பிலே இசை மொழி இனித்திடும் இளம் மொழி இயல்பிலே இசை மொழி இனித்திடு இளம் மொழி இயல்புடன் அனைவரும் உரைத்திடும் தமிழ் மொழி இயல்புடன் அனைவரும் உரைத்திடும் தமிழ் மொழி இயல்புளி இலக்கணம் இயை மொழி இயல்புளி இலக்கணம் இயை மொழி எவருமே இசைத்திட இனித்திடும் இனிய நல் எழில் மொழி எவருமே இசைத்திட இனித்திடும் இனிய நல் எழில் மொழி இசையுடன் இசைத்திட இனிதே எனும்படி இசையுடன் இசைத்திட இனிதே எனும்படி இயல்பிலே இசைந்த நல் இனிப்பது நிறைமொழி இயல்பிலே இசைந்த நல் இனிப்பது நிறைமொழி உயர்வுடன் உலகினில் தலைவராக இருக்கிறவங்களுக்கு வணக்கம் சொல்லணும். அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லணும். தாயை நம்ம வணங்குறோம். அன்பு கொண்டு அந்த மரபை கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். எனவே இந்த கவியரங்க தலைவர் பொற்கையார் அவர்களை
ஏனைய கவிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட மணி 4:30 ஆனாலும் பொறுமையுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் அன்பு இடவல் சித்தார்த்த பாண்டியன் அவர்கள் சார்பாகவும் ஏனைய பொறுப்பாளர்கள் சார்பாகவும் கிழவன் என்ற முறையிலே என் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளம் நிறை வாழ்த்து பெருக்கினை தெரிவித்து ஒரு சிறு வாழ்த்து, ஒரே சிறு வாழ்த்து. இங்கே வந்திருக்கிற அனைவரும் வளத்துடனும் சீருடனும் சிறப்புடனும் பேருடனும் புகழுடனும் தெளிந்த சிந்தையுடனும் திடமான உடல் வலுவுடனும், தெளிந்த சிந்தையும் திடமான உடல் வலுவும் இருந்தால் நீங்கள் எண்ணியாம் எய்தலாம். எனவே இவற்றையெல்லாம் பெற்று சிறந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன், மிக வாழ்த்துகின்றேன், வாழ்த்துகின்றேன், மிக வாழ்த்துகின்றேன், வளமும் நலமும் மிக வாழ்த்துகின்றேன், வளமும் நலமும் மிக வாழ்த்துகின்றேன், அருளும் ஒளியும் பெற வாழ்த்துகின்றேன், அறிவும் ஒளியும் பெற வாழ்த்துகின்றேன், வாழ்த்துகின்றேன், மிக வாழ்த்துகின்றேன், வாழ்த்துகின்றேன், மிக வாழ்த்துகின்றேன். தலைவன் கண்ணூர் கடவுளும் கடவுளோட வந்து பன்னூர் பிறந்த ஃபர்ஸ்ட் கூட சொன்ன கிழவன் நீங்க. ஒரு பாட்டுப்பா, தாகம் தீர்ந்ததே அந்நம்பே எந்த மோகம் தீரவில்லை இன்னுமே, மழை மேகம் போலே வந்து தழுவி கொண்டாலே என் தாகமே தீர்ந்து போகுமே. இதனால மட்டும் தமிழ்தான். முத்தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். என் தமிழ் தாயும் என் தந்தையுமாகிய ஐயா பொக்கையாருக்கு என் வணக்கம். சுணக்கமின்றி எங்களோட இணக்கம் கொண்ட உங்களுக்கும் என் வணக்கம். எனக்கு கொடுத்தது நாட்டுப்புறத்தினர், எனக்கும் கொஞ்சம் நேரம் காதை கொடுங்க. அவரை கடைசி ஐயா வெற்றி வந்து ஒரு 24 வரை சொல்லுவாங்க, சொல்லலாம். நீங்க தான் குருந்த மரத்தடியில் குமரி பொண்ணு பூமடியில், குருந்த மரத்தடியில் குமரி பொண்ணு பூமடியில், நிலவொளியில் நித்த முன்னா பூவை பறிப்பேன், நிலவொளியில் நித்த முன்னா பூவை பறிப்பேன், அவள் மலைகளில் புத்தம் புது சந்தம் தொடுப்பேன், அவள் மலைகளில் புத்தம் புது சந்தம் தொடுப்பேன். குருவே சரணம். பாவாட சட்டையிலே வள்ளிக்கூடம் போகையிலே, பாவாட சட்டையிலே வள்ளிக்கூடம் போகையிலே, பூவாடை கமகமக்கும் தங்கமே தங்கம், பூவாடை கமகமக்கும் தங்கமே தங்கம், புதுக்குளத்து மீன் துடிக்கும் தங்கமே தங்கம். புதுக்குளத்து நம்ம ஊருக்கு ஒரு ஸ்கூலுக்கு இருக்கு. மஞ்சனத்தின் நிழலடியில் மச்சி நிச்சி மலர் மடியில், மஞ்சனத்தின் நிழலடியில் மச்சி நிச்சி மலர் மடியில், கொஞ்சி கொஞ்சி பேசினமே தங்கமே தங்கம், கொஞ்சி கொஞ்சி பேசினமே தங்கமே தங்கம், அந்த காலம் திரும்பாதே தங்கமே தங்கம். நீராரம் குடிச்சு புட்டு நித்தமங்கி போகையிலே, நீராரம் குடிச்சு புட்டு நித்தமங்கி போகையிலே, பூவாரம் முடிச்சுக்கிட்டு தங்கமே தங்கம், பூவாரம் முடிச்சுக்கிட்டு தங்கமே தங்கம், நான் புது பொண்ணாய் வந்து நிற்பேன் தங்கமே தங்கம். கண்டு நீ காணாமுத்தா கலையும் நகர்த்திடுவாய், கண்டு நீ காணாமுத்தா கலையும் நகர்த்திடுவாய், உன் கண்ணு 2 நகராம என்ன நிறுத்துமே, உன் கண்ணு 2 நகராம என்ன நிறுத்துமே. பொன்மே நீ நடந்துருச்சு பொழுது மெல்ல சாட்சிருச்சு, பொன்மே நீ நடந்துருச்சு பொழுது மெல்ல சாட்சிருச்சு, குறுக்கத்தி பல்வரிச அடியே போச்சு, குறுக்கத்தி பல்வரிச அடியே போச்சு. மார்கழியும் என்னை கொஞ்சம் மயக்க பாக்குதையா, மார்கழியும் என்னை கொஞ்சம் மயக்க பாக்குதையா,
மச்சானே உன்னத்தானே போர்வையத்தான் போத்திக்கவா, மச்சானே உன்னத்தானே போர்வையத்தான் போத்திக்கவா. வாழ்த்துக்களுக்கு நன்றி. இன்னும் என்னுடைய 4 பக்கத்தை நாக்காளி தாங்கிட்டு இருக்கு. இன்னும் என்னுடைய 4 பக்கத்தை நாக்காளி தாங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நன்றி. அதான் சூழல் கட்டி முடிச்சுதான் குற்றால குறவஞ்சி சந்தத்தில் ஒரு பாடல். கனவிலாடி இந்த கவியை தேடி வந்த பெண்மையே, கனவிலாடி இந்த கவியை தேடி வந்த பெண்மையே, மனம் கரைந்து ஓடி உயிர் உருகி ஓடுவது உண்மையே. விழிகள் மேலிருந்து புருவம் பார்த்து உடல் பதறுதே, விழிகள் மேலிருந்து புருவம் பார்த்து உடல் பதறுதே, உடல் விலகி வந்த பின் விழிகள் பார்த்து மனம் சிதறுதே. மலையின் மீதில் ஒரு மயிலை பார்த்து தந்த சந்தமே, மலையின் மீதில் ஒரு மயிலை பார்த்து தந்த சந்தமே, அந்த மயிலை பார்த்தவுடன் மலையின் மீதும் கவி சிந்துமே. சிற்பி செதுக்கி வைத்த சிலையை போல் இருக்கும் உருவமே, சிற்பி செதுக்கி வைத்த சிலையை போல் இருக்கும் உருவமே, அந்த சிலையை போலும் தன் அழகை வடித்து வைத்த பருவமே. கனவில் ஆடி இந்த கவியை தேடி வந்த பெண்மையே, மனம் கரைந்து ஓடி உயிர் உருகி ஓடுவது உண்மையே. வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நண்பர்களே, தோன்றில் புகழோடு தோன்று என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அது முடியுமா? தோன்றும் போதே முடியுமா என்றால் முடியும் என்பதை எங்கள் சித்தார்த் பாண்டியன் கிட்ட கற்றுக்கங்க என்று நான் சொல்றேன். இது தொடக்க விழா, அமைப்போட சங்கப்பலகை தொடக்க விழா. ஆனால் இது 3 புத்தகங்களை தமிழ் முதலி சார்பிலே வெளியிட்டிருக்கின்றார். 5 பேருக்கு விருதுகள் கொடுத்திருக்கின்றார் என்றால் தோன்றில் புகழோடு தோன்றிய என்பதற்கு அவர் செயலால் உதவியிருக்கிறார். இன்னும் ஒன்றே ஒன்று, இருக்கிற பெரும்பாலானுக்கு தெரியும், நான் பெரியார் கட்சிக்காரன், நான் பெரியார் கட்சிக்காரன். தம்பி சித்தார்த் பாண்டியன் என்ன கட்சிக்காரன் தெரியுமா? காங்கிரஸ், திமுகவா, ஃபார்வர்ட் பிளாக என்ன? நான் பெரியார் கட்சிக்காரன், அவர் பெரியார் கட்சிக்காரன். புரியுதுங்களா? நான் பெரியார் கட்சிக்காரன். பெரியார் எப்படின்னா செயற்கரிய செய்வர் பெரியார், அந்த பெரியார் கட்சிக்காரன். கனவாக இருந்த திருவள்ளுவரை கையிலே கொண்டு வந்து கொடுத்திருக்கின்ற செயற்கரிய செயல் நிறைய இருக்கு. நீலத்திமிங்கல நடுவில் நான் சின்ன நெத்திலி நீந்த வந்துருவோம். சொற்களை வைத்துக் கொண்டு 3 பால் பூக்கும் கதிர் பூவின் வாசம் தான் வெளிச்சம். 2வது படிக்க மாட்டேன், கவனமா வச்சுங்க. பால் பூக்கும் கதிர் பூவின் வாசம் தான் வெளிச்சம், வாழ்வென்னும் பூந்தோட்டம் வாசம் தான் மகிழ்ச்சி, ஊன் பூக்கும் வியர்வை பூ வாசம் தான் வெற்றி, உயிர் பூக்கும் சதைப்பூவின் வாசம் தான் குழந்தை, மீன் பூக்கும் இரவு பூ வாசம் தான் தூக்கம், மெய் பூக்கும் உலப்பூவின் வாசம் தான் வாய்மை, கான் பூக்கும் பசுமை பூ வாசம் தான் மழை நீர், கவலைகளாம் பூங்கொத்து வாசம் தான் கண்ணீர், மண் பூக்கும் ஈரப்பூ வாசம் தான் மரங்கள், மனம் பூக்கும் கனிவுப்பு வாசம் தான் நேயம், கண் பூக்கும் அருவப்பூ வாசம் தான் கனவு, கண் பூக்கும் அருவப்பூ வாசம் தான் கனவு, கடல் பூக்கும் சப்தப்பூ வாசம் தான் அலைகள், என் பூக்கும் வங்கிப்பூ வாசம் தான் செல்வம், ஏன் என்னும் கேள்விப்பூ வாசம் தான் விடைகள், பண் பூக்கும் இனிமை பூ வாசம் தான் ஸ்வரங்கள், பண்பாட்டு வேர்பூவின் வாசம் தான் கலைகள், ஊர் பூக்கும் அலர்பூவின் வாசம் தான் காதல், உள்பூக்கும் தேகப்பூ வாசம் தான் காமம், மார்பூக்கும் வடுப்பூக்கள் வாசம் தான் வீரம், மான் பூக்கும் மரத்தமிழர் வாசம் தான் மானம், ஏற்பூக்கும் வயல் பூவின் வாசம் தான் நெல்லாம், ஏற்பூக்கும் வயல் பூவின் வாசம் தான் நெல்லாம், எழில் பூக்கும் முகப்பூவின் வாசம் தான் நகையாம் உன் நகையாம், சீர் பூக்கும் தமிழ் பூவின் வாசம் தான் காப்பு,
செம்மொழியான் தேன் பூவின் வாசம்தான் நாமே. செம்மொழியான் தேன் பூவின் வாசம்தான் நாமே. போய் வரவா? அவரு சுரதாவுடைய மாணவர் அதை பாருங்க, அதில் பாருங்க சுரதாவோட மாணவர். அதனால வரிக்கு வரி ஓமை ரொம்ப அழகாக இருக்கா பாருங்க. பூக்கும் ஓசைதான் பூக்கும் கவி சொன்ன இங்கே பொன்பூத்த வாழ்த்துக்கள் நான் சொன்னோம் அங்கே. வெளிச்சப்பூ கவிதனை விளையாட்டாய் சொன்னாய், வெண்பூவாய் கவிபாட சிரிப்பித்தாய் மண்ணை, கடிப்பூட்டி கவி சொன்னாய் விருத்தத்திலேயே, கவிமாரின் கோபுரமாய் வாடியிலே ஆசை என்று உங்களை வாழ்த்துவோம். நினைவாங்க எத்தனை இருக்கு அது இல்லை வச்சிருக்கு இல்லை. கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும், ஒரு காலம் வரும் நல்ல பதில் சொல்லும் சொல்லும். சந்தம் நிறைந்த தமிழ், சந்தம் நிறைந்த தமிழ், சங்கீதம் பாடும் தமிழ். சந்தம் நிறைந்த தமிழ், சந்தம் நிறைந்த தமிழ். செவ்வரி ஓடிய கண்கள் இரண்டொரு சேரோடு வேளாட, செவ்வரி ஓடிய கண்கள் இரண்டொரு சேரோடு வேளாட. திருக்கோப்பு இதழ்கள் கொத்து மலர்கள் குஞ்சு மகிழ்ந்தாட, தெய்வ நடத்திரி சேரை மறைத்திட சிற்றினை தள்ளாட. மலர் சிந்து படித்தல் முந்தை அடித்தல் முந்தை எழுந்தாட. சந்தம் நிறைந்த தமிழ், தோட்டத்தை வேறு இரண்டு முடி திரண்டு பக்கம் உருண்டு கண்ணை தூக்கி நிறுத்திய விருந்து. அதை தொடர்புடைய விழியோடு விழிமோடைய கலவை என்னை தாக்கி தகர்த்தவை இரண்டு முற்றி திரண்டு பக்கம் உருண்டு என்னை காண அழைத்துட விருந்து. சந்தம் நிறைந்த தமிழ், சங்கீதம் பாடும் தமிழ். கொழும்புள்ள எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும், தஞ்சை கோபுரத்தில் ஏறி பதில் சொல்லும் சொல்லும். பாருங்க, எல்லோருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். இந்த மாதிரியான ஒரு கவியரங்கம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆமாம், இந்த மாதிரியான கவியரங்கம் இப்போ நவீன கவிதைகள் கவியரங்கம் இப்போ அந்த மாதிரி தான், அந்த இலக்கிய தொடர்பு தான் உண்டு. இது தமிழ்நாட்டில் எங்கேயும் இப்போ நடக்காது. மதுரையில் தான் அப்படி ஆளுங்கெல்லாம் இருக்குங்க. சீரியஸாக நிறையா. ஆமாம், இது மதுரையில் தான் அந்த சங்கம் வளர்த்த மதுரைன்னு பேச்சுக்கு சொல்கிறது இல்லை, உண்மையிலே இங்கே இருக்கிறதா நான் உணர்றேன். காரணம் இவ்வளோ பேர், இன்னும் இவ்வளோ சங்கத்தில் பாட்டு திறன் இருக்கு, அழகாக பாடுறாங்க, சுத்தியில் பாடுறாங்க, கரெக்டாக ராகத்தில் பாடுறாங்க. உண்மையிலே நான் உங்கள் காலத்துலாம் கூட இருந்து இந்த மாதிரி கவியரங்கெல்லாம் பாடி இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் எல்லாம் கலந்து நான் சினிமா பாட்டில் செய்யணும் தான் இது. ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, உண்மையிலே வியப்பாக இருக்கு. அவரு வெற்றி பேரொழியெல்லாம் வந்து ஒரு நவீன கவிதை வாசம் இருக்கு. நவீன கவிதை வாசத்தை ஒரு சந்தத்துக்குள்ள போட்டு அப்படியே அப்படியே ஒரு இது மாதிரி நெஞ்சு தர்றாரு அவரு. ரொம்ப அழகாக இருக்கு. அதே மாதிரி பலரும் சொன்னதில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. உண்மையிலே பெருமையாக இருக்கு. அதாவது ஒரு பழந்தமிழ் இந்த மாதிரியான பல்வேறு ராகத்துக்குள்ளே இருந்து புதிய சிந்தனைகளை, தமிழ் வந்து இவ்வளவு செழிப்பானதா அப்படிங்கிறத மேலும் மேலும் வந்து உணர ஒரு வாய்ப்பு இங்கே தான் கிடைச்சிருக்கு. இது வேற எங்கேயுமே கிடைக்காது. ஒரு திரும்ப நீங்கள் கூட இது நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த நெருப்பு அணையாமல் மதுரை பார்த்துக்குங்க. நான் வெளியூரில் இருந்தாலும் உள்ளூர்காரெல்லாம் அணையாமல் பார்த்துக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.